الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம் என்பது இன்று நேற்று துவங்கியதல்ல. அல்லாஹ் இந்த மண்ணில் என்றைக்கு இஸ்லாம் என்கிற சன்மார்க்கத்தை வழங்கினானோ அன்று முதலே ஷைத்தானிய படைகள் அல்லாஹ்வின் படைகள். திருமறையே அப்படித்தான் சொல்லும், ஹிஸ்பு ஷைத்தான் ஹிஸ்புல்லாஹ். ஷைத்தானிய படைகள் ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வின் படைகள். இந்த இரண்டு படைகளுக்குமான மோதல், இந்த இரண்டு படைகளுக்குமான போராட்டம் என்பது தோன்றிய காலம் முதல், இந்த சன்மார்க்கம் வந்த நாள் முதல் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த போராட்டங்கள் புதியவை அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டினுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமானது என்பதை ஒவ்வொரு வாரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து விட்டு நாம் வேறொரு தலைப்புக்குள் செல்ல முடியாது. ஏறத்தாழ எல்லா உலமாக்களும் அவர்களது இணையதளங்கள் வழியாக இந்த தலைப்புகளை ஒட்டித்தான் தங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறுகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இப்போது எல்லோரும் நோன்பு வைக்கும்படி, தௌபா மஜ்லிஸ்கள் நடத்தும்படி எல்லாம் ஜமாத்துல் உலமா சார்பாக அறிக்கைகள் வந்திருக்கிறது. நம்முடைய ஊருடைய நகர ஜமாத்துல் உலமா சார்பாகவும் சில கோரிக்கைகள் இருக்கிறது. இதில் இறுதியிலே அதை பற்றி சொல்லுவோம். என்ன காரணம்? இன்றும் நம்மிலே பலரும் கூட மிகுந்த அலட்சியத்தில் இருக்கிறோம். காரணம், நாம் வரலாற்றை அறியாத காரணத்தினாலே என்ன நடந்து விட போகிறது. ஆட்சியாளர்கள் தான் சொல்லுகிறார்களே, ஒன்றுமில்லை, உங்களுக்கு ஆபத்தில்லை. இதை நம்பக்கூடியவர்களை விட ஏமாளிகள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். உலகத்திலே எத்தனை எந்தெந்த காலகட்டங்களிலே இது போன்ற போலியான வார்த்தைகளுக்கு முஸ்லிம் சமூகம் அதை நம்பி ஏமாந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இன்னும் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன். எப்போதும் இந்த ஊர்களை நாம் நமது ஊரை பார்க்கிற போது, நாம் கட்டுகிற பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்க்கிற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றலாம். சிலருக்கு நமக்கு இப்படி ஒரு மாளிகை இல்லையே, நமக்கெல்லாம் இப்படி வீடு பங்களா இல்லையேன்னு சொல்லி. எனக்கு அப்படியெல்லாம் தோன்றுவது கிடையாது. அப்படி ஒரு பங்களாவோ அப்படி ஒரு வசதியோ வேண்டாம். என்ன தோன்றும், அல்லாஹ் இந்த மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு சந்தோஷமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த கட்டடங்களில் கொட்டி இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளோ தெரியவில்லை, இங்கிருந்து இவர்கள் அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு நாடு இருக்கிறது. ஆனால் அதை விளங்காமல் இருக்கிறோமே என்பதை எண்ணித்தான் வருத்தப்பட வேண்டிய, கைசேதப்படக்கூடிய நிலையில இருக்கிறோம். அருமையானவர்களே, இரண்டு தேசங்களுடைய வரலாறை நான் உங்களுக்கு சற்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது, ஸ்பெயின் என்கிற ஒரு தேசம், அரபியிலே உந்துலுஸ் என்று சொல்வார்கள். அந்த நகரத்திலே நடந்த அந்த வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்திலே இஸ்லாமிய அரசுகள் வீழ்ந்திருக்கலாம், ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சி வந்திருக்கலாம். அது ஆச்சரியப்படுவதற்கு கொண்டு அல்ல. ஆட்சிகள் வரும் போகலாம். எத்தனை நாடுகளை முஸ்லிம்கள் ஆண்டார்கள், இழந்தார்கள். ஆட்சிகள் மாறுவது பெரிய விஷயம் அல்ல. ஸ்பெயினிலே நடந்தது அதுவல்ல, இஸ்லாமிய அடையாளங்களே அளிக்கப்பட்டது. ஒரு முஸ்லிம் இல்லாமல், ஒரு மஸ்ஜித் இல்லாமல் அளிக்கப்பட்டது. இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது என்று சொல்வதை விட அங்கு இஸ்லாமிய அடையாளங்கள் அளிக்கப்பட்டது. அதனால்தான் அந்த அழிவு நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே
அந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு முஸ்லிம் கவிஞர். அங்கே நடக்கிற கொடுமைகளை பற்றி அவர் எழுதுவார். அந்த கவிதையினுடைய கடைசியிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையிலுமே அங்கே நடந்ததை அறியக்கூடியவர்கள் அழுது விடுவார்கள். அவர் சொன்னார், லிமிஸ்லி ஹாதா யதூபுல் கல்பு மின் கமதின் இதா கான ஃபில் கல்பி இஸ்லாமுன் வ ஈமானு. அவர் சொல்கிறார், இந்த ஸ்பெயினிலே நடக்கிற அந்த வரலாறுகள், அந்த கொடுமைகளை எல்லாம் கவிதையாக படித்து விட்டு சொல்வார், யாருடைய உள்ளத்திலே இஸ்லாமும் ஈமானும் இருக்கிறதோ இதை கண்டு அவருடைய மனம் கவலையில் உருகாமல் இருக்க முடியாது. அந்த கதையை கேட்டா உள்ளங்கள் அழுதுவிடும். அவ்வளவு துயரங்கள், அவ்வளவு துன்புறுத்தங்கள். இத்தனைக்கும் ஹிஜ்ரி 93 அங்கே இஸ்லாம் சென்றது. மிக முதல் நூற்றாண்டு ஹிஜ்ரி 93 அங்கே இஸ்லாம் செல்கிறது. 93 ஹிஜ்ரி 897 வரை ஏறத்தாழ 800 ஆண்டுகள் அங்கே இஸ்லாம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். 800 ஆண்டு காலங்கள் அந்த நாட்டினுடைய பொற்காலம். ஐரோப்பாவினுடைய எல்லா நகரங்களில் இருந்தும் அங்கே படிக்க வருவார்கள். அங்கே அரபு உலமாக்கள் இருந்தார்கள். அந்த காலத்திலே ஸ்பெயினிலே சென்று அரபுகளிடத்திலே படித்து விட்டால் அது பெருமை, அவர்களிடத்திலே சென்று கற்றுவிட்டால் அது பெருமை. கிறிஸ்தவர்கள் கூட அரபு உலமாக்களுடைய பெயரை சொல்லி, நான் இன்னாரிடத்திலே படித்தேன், நான் இன்னாருக்கு மாணவராக இருந்தேன், நான் இந்த இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே படித்தேன் என்று சொல்லும் அளவிற்கு அந்த ஸ்பெயின் ஒந்துலுஸ் என்கிற அந்த நாடு ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அப்படி ஒரு வளர்ச்சி, அழகான ஒரு நகரம். சொல்வார்கள், இன்றைக்கு கேரளா இருக்கிறது, பூலோக சொர்க்கம் என்று சிலர் கேரளாவை சொல்லுவாங்க, சிலர் காஷ்மீரை சொல்லுவாங்க பூலோக சொர்க்கம் என்று. உலகத்தில் அப்படி சில அழகான நாடுகளும் நகரங்களும் இருக்கவே செய்கிறது. அந்த வகையிலே உள்ளதான் இந்த ஒந்துலுஸ் என்கிற ஸ்பெயின். உலகத்தில் அவ்வளவு அழகான ஒரு நாடு, செழிப்பான ஒரு நாடு, பசுமையான நாடு, மதுரமான தண்ணீர், அவ்வளவு அழகான செழிப்பான ஒரு நாடு தான் ஸ்பெயின். முஸ்லிம்கள் தங்களுடைய அறிவால், தங்களுடைய கல்வியால் அந்த நாட்டை மென்மேலும் வளப்படுத்தினார்கள். இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அத்தனைக்கும் ஸ்பெயின் முஸ்லிம்கள் தான் வித்திட்டவர்கள். அப்படி 800 வருடங்கள் ஆட்சி செய்த அந்த நாடு முஸ்லிம்களை விட்டு நழுவி போயிருக்கும் என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? ஆனால் எதிரிகள் சூழ்ச்சி செய்தார்கள், முஸ்லிம்கள் வீழ்ந்தாங்க. படிப்படியாக வீழ்ந்தார்கள். எல்லா நகரங்களும் வீழ்ந்து கடைசியில ஒரே ஒரு பகுதி கர்நாத்தா என்று சொல்வார்கள் அரபியில. கர்நாத்தா அந்த ஒரு நகரம் தான் முஸ்லிம்கள் கையில் இருக்குது. கடைசியில அதுவும் வீழ்ந்தது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடு முஸ்லிம்கள்ட்ட இருந்து போய் முழுக்க கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார். அதற்கு பிறகு ஆரம்பித்தது முஸ்லிம்களுக்கு சோதனைகள். ஆரம்பத்தில் சொன்னார்கள் ஆட்சியாளர்கள், நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. இப்போது அதைத்தான் நம்முடைய அரசுகளும் சொல்கிறது, ஏமாந்து விடாதீர்கள், இங்குள்ள முஸ்லிம்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது, இப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் முஸ்லிம்களை வகைப்படுத்தினார்கள். ஒவ்வொருவரையாக இலக்கு வைத்து அவர்கள் மீது கொடுங்கோல்களை அவிழ்த்து விட ஆரம்பித்தார்கள். இவ்வளவு துன்பம் என்பதல்ல, வேதனைக்கு ஒரு அளவே கிடையாது. அப்படி அவர்களை துன்புறுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் சில முஸ்லிம்கள் பயந்து, நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிக் கொள்கிறோம், எங்களை துன்புறுத்துவதை நிறுத்துங்கள் என்று சொன்னார். சரி, கிறிஸ்தவர்களாகிவிட்டார்கள். ஆனா உள்ளுக்குள்ள ஈமான் இஸ்லாத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க. எதிரிகள் விட்டு விட்டார்களா? இல்ல. யாரெல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்களோ முஸ்லிம்களில், அவர்களுடைய நடவடிக்கைகள் ரகசியமாக கண்காணிக்கப்படுது. யாராவது வெள்ளிக்கிழமை குளித்தார் என்று தெரிய வந்தால் உடனே உத்தரவு வரும், இவர் முஸ்லிம், அவரை கொலை செய்து விடுங்க. வெள்ளிக்கிழமை குளிச்சாருன்னு தெரிய வந்தா உடனே உத்தரவு, ஆளை காலி பண்ணுங்க. பெருநாட்கள் வரும், ஈதுடைய நாட்கள் வரும். முஸ்லிம்கள் சில பேர் ரகசியமா, ஏன்னா வெளிப்படையா ஈது தொழ முடியாது, மஸ்ஜிதுகள் கிடையாது, எல்லா பள்ளிகளும் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டது. சில முஸ்லிம்கள் இன்னைக்கு நமக்கான ஈதுடைய நாள் அன்றைக்கு ஏதாவது நல்ல ஆடை உடுத்தி விட்டால், அன்றைக்கு யார் புத்தாடை உடுத்தினார்களோ இவன் முஸ்லிம், இவனை கொலை செய்யுங்க. இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய துன்பங்கள். நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் மிக சொற்பமான வார்த்தைகள் தான். அவ்வளவு துன்பம். முஸ்லிம்களை உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்பாக வெட்டினாங்க. அவங்களுடைய ரத்தத்தை எலும்புகளையும் குலைத்து அதுல சந்தோஷப்பட்டாங்க. கூட்டாக உட்கார்ந்து முஸ்லிம்களை துன்புறுத்தி ரசிப்பாங்க.
சில நேரங்களில் இந்த அளவுக்கு அவங்களுடைய கொடூர உள்ளம் இப்படியெல்லாம் போனது. ஒரு பலகையில ஒரு அழகான இளம்பெண்ணுடைய உருவத்தை வரைந்து அந்த பலகையில் கத்தியையும் செருகி விடுவார்கள். செருகி ஒரு வாலிபனை முஸ்லிமை அழைத்து வந்து அந்த பலகையில் உள்ள உருவத்தை காட்டி, இவள் தான் உன்னுடைய மனைவி, பார் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், இவள் தான் உன்னுடைய மனைவி என்று சொல்லி அந்த பலகையின் மீது அந்த வாலிபனை தூக்கி வீசுவார்கள். அதில் உள்ள கத்தி சொருகி அவனுடைய உடம்பில் உள்ள குடல் எல்லாம் வெளியே வந்துவிடும். இது கற்பனை கதை அல்ல, நடந்து முடிந்த வரலாறு, ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு. இது எதுவும் கற்பனை கிடையாது. நான் சொல்வது நம்புங்கள். முதலில் எதிரிகளை எப்போதும் சாதாரணமாக எடை போடக்கூடாது. அப்படித்தான் அப்பாவி முஸ்லிம்கள் நம்பினார்கள். துன்பத்தினுடைய வேதனையினுடைய உச்ச கட்டத்திற்கு சென்றார்கள். அன்றைய முஸ்லிம்கள் உலக நாடுகள் அன்றைக்கும் இருந்தது இஸ்லாமிய நாடுகள், எல்லா நாட்டிலும் கெஞ்சினாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இஸ்லாமிய நாடுகள் முன் வந்தது. ஆனால் எவ்வளவு வேகத்தோடு வரணுமோ அவ்வளவு வேகத்தில் வரல. இத்தனைக்கும் அன்னைக்கு கொஞ்சம் வீரம் இருந்தது, அப்போதே அது நடக்கல. இன்னைக்கு எந்த இஸ்லாமிய நாட்டிலும் வீரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு நாடு உங்களுக்கு உதவி செய்யாது. ஒவ்வொரு வாரம் அதான் நான் சொல்றேன். சில பேர் வாட்ஸ்அப்ல சில செய்தியை போட்டு வேணா அற்ப சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம். சவுதி மன்னர் மிரட்டி விட்டார், ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய மாட்டார். ஒரு மண்ணாங்கட்டியும் சவுதி மன்னர்லாம் உங்களுக்காண்டி ஒன்றும் செய்ய மாட்டார், பேருக்கு சொல்லுவாரு. அன்றைக்குள்ள இஸ்லாமிய நாடுகளிடத்திலே கெஞ்சினார்கள், எங்களுக்கு நடக்கிற இந்த வேதனை, எங்களுடைய துயரத்தை நீக்குங்கள் என்று. ஒரு சில நாடுகள் முன் வந்தது, பெருசா முன் வரல. மிஸ்ருடைய மன்னர் அப்போது ஸ்பெயினுடைய அரசருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். உங்கள் நாட்டில் உள்ள முஸ்லிம்களை நீங்கள் துன்புறுத்தினால் எங்கள் நாட்டில் கிறிஸ்தவர்கள் நிம்மதியாகத்தான் இருக்கிறாங்க, நாங்களும் அதுபோன்று நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் என்று சொன்னார். ஆனா அதை கூட ஸ்பெயின் கண்டுக்கல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கியா, இங்க நாங்க முஸ்லிம்களை வேற இருப்போம், முஸ்லிம்களை துடை தெரிவோம். அதான் நடந்துச்சு. எந்த அவ்வளவு இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட அங்கே நடக்கிற ஒரு துன்பத்தை துயரத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இறுதியிலே ஒரு முஸ்லிம் இல்லாமல் துடைக்கப்பட்டார்கள் 300 ஆண்டுகளுக்கு பிறகு. 300 வருடங்கள் சித்திரவதைகள் துன்பங்கள் எல்லாம் நடந்து எல்லா முஸ்லிமுடைய வீட்டையும் எரிச்சிருங்க. உத்தரவு எங்கிருந்து வரும்? வெளியில இந்த நாட்டில் நம்ம சொல்லக்கூடாதுதான். உத்தரவு ஓடக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? கிறிஸ்தவ பாதிரியார்கள். சர்ச்சில் இருந்துதான் உத்தரவு வரும், முஸ்லிம்களுடைய வீடுகளை எரித்து விடுங்கள். ஒரு உத்தரவு வந்தால் ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்படும். அருமையானவர்களே, இப்படியான வரலாறுகளை எல்லாம் பார்த்து விட்டு இங்கே நடக்கிறதையும் பார்க்கும் போது எங்களை போன்றவர்களால் அப்படி நடந்து விடுமோ என்ற அச்சம் எப்படி வராமல் இருக்க முடியும்? நீங்கள் வேண்டுமானால் போகிற போக்குல செய்தி வாசிக்கிற மாதிரி, செய்திகளை படிக்கிற மாதிரி கடந்து போயிடலாம். எல்லாம் நடக்காதுங்க. 800 வருடம் இருந்த ஒரு நாட்டில் ஒரு முஸ்லீம் இல்லாமல், ஏன்னா அவங்க அவ்வளவு திட்டம் போட்டாங்க. ஆனா முஸ்லிம் சமூகத்துடைய நிலை என்னவாக இருந்தது? மதுவுக்கு அடிமை, மியூசிக்கு அடிமை. சொல்லக்கூடாது. அறிஞர் பெருமக்கள் சண்டை போட்டாங்க. ஒரு பக்கம் முஸ்லிம்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க, இன்னொரு பக்கம் சண்டை. அந்த கொள்கையை சார்ந்தவனுக்கு இந்த கொள்கையை சார்ந்த பெண்ணை மனமுடித்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அவன் கொள்கை அது, இவன் கொள்கை இது. இந்த பிள்ளைய அவனுக்கு கட்டி கொடுக்கலாமா? சண்டை முஸ்லிம்கள்ட்ட. இன்னைக்கு நான் உதாரணம் சொன்னா என்னை பத்தி மறுபடியும் எழுத ஆரம்பிச்சுடுவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்படி வேற இருக்கிற சூழ்ச்சி ஒரு பக்கம் நடக்குது. ஆனா நமக்கு மத்தியில நடக்கிற சண்டையை சொன்னா அசிங்கங்க. என்ன இதே தான் அப்படியே நடக்கிறது. அல்லாஹ் இதைத்தான் சொன்னான், கத் ஹலத் மின் கப்லிக்கும் சுனன். முஸ்லிம்களை உங்களுக்கு முன்னால் இது போன்ற அழிக்கப்பட்ட சமூகங்களின் வரலாறு இருக்கிறது. ஃபஸீரு ஃபில் அர்தி, பூமியில சுத்தி பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பூமியில சுத்தி பாருங்க. மௌலானா தகி உஸ்மானி அவர்கள் ஸ்பெயின் போயிட்டு வந்து அவங்க எழுதக்கூடிய அந்த வரலாறு எழுதுறாங்க. அந்த நாட்டை சுத்தி பார்த்து விட்டு பல இடங்களில் உள்ளத்துல வர்ணிக்க முடியாத வேதனை. எப்படிப்பட்ட ஒரு நாட்டை இந்த சமூகம் இழந்தது அருமையானவர்களே. இன்னைக்கு அதே தான் இங்கே நடக்குது. நமக்கு மத்தியில சண்டைகள், சச்சரவுகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல உள்ள கருத்துப்பாடு ஒரு பக்கம். அங்க அதான் மொத்தமா முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. ஒருத்தர் என்னங்க மசாலா சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு பெண்ணுக்கு தாடி முளைத்தால் சிறைப்பது ஹராமா ஹலாலான்னு சொல்லி. இப்படிலாம் நடந்துச்சு. நான் கேலியா நான் பேசல. இப்ப நம்மளும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இங்க பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். மொத்தமா வேற இருக்க எதிரிகள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கும் போது நமக்கு மத்தியில உள்ள அல்ப சொற்ப விஷயங்கள், சாதாரண விஷயங்கள், அதை வைத்து சொர்க்க நரகத்தை இங்க முடிவு செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இவன் தான் சொர்க்கத்துக்கு போவான், இவன் நரகத்துக்கு போவான். இங்க உலகமே நரகமாகி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய உலகமே நரகமாகுது.
நம்ம மறுமையினுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் இவனுக்கு சொர்க்கம் இவனுக்கு நரகம் முடிவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த உம்மத்துடைய கை சேதத்தை எங்க போய் சொல்றது அருமையானவர்களே? வேதனையோடு நாம் கொட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு துன்புறுத்தலுக்கு முஸ்லிம்கள் ஆளாகி ஒரு அடையாளம் இல்லாமல் அங்கே துடைக்கப்பட்டாங்க. சமீப சில காலமாக அங்க கொஞ்சம் இஸ்லாம் உழைக்க ஆரம்பித்திருக்கு. ஸ்பெயின்ல எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 500 வருஷத்துக்கு பிறகு. 500 வருடங்கள் அங்கே மஸ்ஜிது கிடையாது, அங்கே பள்ளிவாசல் கிடையாது, ஒரு முஸ்லிம் கிடையாது. 500 வருஷத்துக்கு பிறகு அங்க முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆலிம் சகோதரர் சொன்னாரு, டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுல அவர் போயிருந்த நேரத்தில் ஸ்பெயின்ல இருந்து கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறாங்க, பள்ளிவாசலை பார்த்தாங்க, ஜாமியா மஸ்ஜித போட்டோலாம் எடுத்தாங்க. இப்ப அவர் போய் கேட்டாராம், நீங்க எதுக்கு பள்ளிவாசல்லாம் போட்டோ எடுத்தீங்க, பள்ளிவாசலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களா, எங்களுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லாமலாம் இருக்குது, நாங்கெல்லாம் ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறோம், எங்களுடைய முன்னோர்களும் முஸ்லிம்களா தான் இருந்தாங்க, எங்களுடைய முன்னோர்களும் முஸ்லிம்களா தான் இருந்தாங்க, எங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். அவங்க எல்லாம் நிர்பந்தமா கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டாங்க, நாங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இது அவர்கள் சொன்ன வார்த்தை. எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் முஸ்லிம்களா இருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு இந்தியாவில் அப்படி ஒரு நிலை வந்தா என்ன ஆகிறது? எங்களுடைய முன்னோர்கள் முஸ்லிம்களா இருந்தார்கள், நாங்கள் இந்துக்களாக மாற்றப்பட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையானவர்களே, அப்படி ஒரு வரலாறு அங்கே நடந்தது. இதைத்தான் நாங்க எல்லா காலமும் உலமாக்கள் சொன்னாங்க, நம்புங்கள், எதிரிகளை அலட்சியமா இடம் போடாதீங்க. நம்பல. இந்த இந்துத்துவ அமைப்புகள் நூற்றாண்டு காலங்கள் உழைத்து 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 திட்டங்கள் தீட்டி ஸ்பெயின்ல போய் பாடத்தை படித்து இங்க அதை அப்படியே நடைமுறைப்படுத்துறாங்க. நாம விழிப்புணர்வு அடையல. நம்முடைய கவனங்கள் எல்லாம் அந்த அரசியல் ரீதியாக இந்த சமூகத்தை முன்னெடுப்பதற்கு போகல. சண்டை போட்டோம், பிரிஞ்சோம், பல பிரிவுகளா பிரிஞ்சோம். இன்னைக்கு அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது சமூகம். அழிவினுடைய விளிம்பல் இந்த குடியுரிமை, இந்த சட்ட பிரச்சனை எந்த நாட்டில எல்லாம் வந்துச்சோ அந்த நாட்டில் அழிவு தான் ஏற்பட்டிருக்கு. பக்கத்துல மியான்மர், அங்க 1982 இதே பிரச்சனையை அரசாங்கம் கையில் எடுக்குது. குடியுரிமை பிரச்சனை என்ன ஆசிரியர், நீங்கெல்லாம் அசந்து போயிருவீங்க. பர்மாவை சார்ந்தவர்கள் யாரு? ஒரிஜினல் பர்மாவை சார்ந்தவர்கள் பர்மிகள் யாரு அப்படின்னு அரசாங்கம் சொன்னது 1982 சட்டம் வருது. 1828க்கு முன்னால் பர்மாவில் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரத்தை காட்டணும். 150 வருஷத்துக்கு முன்னால் 150 வருஷத்துக்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்கள் பர்மாவில் வாழ்ந்தார்கள், ஆவணங்களை கொண்டு வரணும். எப்படிங்க கொண்டு வர முடியும்? இப்ப புரியுதா அவங்களுக்கு? இவர்கள் எங்கிருந்து இதையெல்லாம் எடுத்திருக்கிறார்கள்? அதை தான் இங்கேயும் வரப்போகுது. சொல்லுவாங்க, இல்ல இல்ல நம்ம அசால்ட்டா இருந்துகிட்டே இருப்போம், வந்துடும் என்னைக்காவது. நம்ம வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இப்போதாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்கு, கதறி அழ வேண்டும் என்பதற்கு தான் இதை உங்கள்கிட்ட சொல்லப்படுதே தவிர நீங்க எல்லாம் போராட்டத்தில் புதிங்கிறதுக்காண்டி இதை நான் சொல்லலை. ஞாபகம் வச்சுக்கங்க அருமையானவர்கள். இப்படித்தான் கொண்டு வந்தாங்க. 1982 சட்டம் வருகிறது. 1828க்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்கள் இங்கே வாழ்ந்திருந்தால் நீங்கள் எல்லாம் பர்மிகள், இல்லைன்னா இல்ல. இதை யார மையமா வச்சு கொண்டு வரப்படுது? ரோஹிங்கிய முஸ்லிம்களை. என்ன பண்ண முடியல. சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அமல்படுத்தி ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் முகாம்ல கொண்டு போனாங்க. முகாம்ல கொண்டு போன பிறகு நான் பர்மாக்காரன் தான், என்னுடைய முன்னோர்கள் இங்கதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யணும்? ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கணும். அதுக்கு அவன் என்ன செய்யணும்? அலுவலகமா ஏறி இறங்கணும். முகாமுக்கும் அந்த அலுவலகம் இருக்கிற இடத்துக்கும் பல மணி நேர தூரமா இருக்கும். இந்த முகாம்ல இருந்து அங்க போறதுக்கு டாக்ஸில போகணும், ஆட்டோல போகணும், கார்ல போகணும், காசு வேணும். இப்ப முகாம்ல இருந்து சம்பாதிக்கிறதா, நான் இந்த நாட்டை சார்ந்தவன் நிரூபிக்கிறதா? அதையும் மீறி சில பேர்கிட்ட காசு இருக்கும் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு சட்டம் வந்தா சிலர் நினைக்கலாம் லஞ்சங்கள் கொடுத்து நமக்கு குடியுரிமை வாங்கிடலாம். அதுவும் பர்மால நடந்துச்சு. ஒரு நபருக்கு என்னங்க $American ஒவ்வொரு தடவை போனா $400 கணக்கு போட்டுங்க. $400 எவ்வளவுன்னு சொல்லி பல லட்சம் செலவு பண்ணுவாங்க. போவாங்க அலுவலகத்துக்கு, பல தடவை அலைவாங்க. எல்லாம் அலைஞ்சி அவருக்கு குடியுரிமை கார்டு கிடைக்கலான்னு இருக்கும் போது அந்த அதிகாரியை மாத்திட்டு இன்னொருத்தனை போட்டுருவான். அதிகாரியை மாத்திடுவான். அவன் புதுசா வந்தவன் படத்தை பூரா ஏத்துக்க மாட்டான். நீங்க நேற்று தான் ஒரு ஸ்கேன் எடுத்திருப்பீங்க, நாளைக்கு வேற ஒரு டாக்டர் போனீங்கன்னா அவன் இன்னொரு ஸ்கேன் எடுத்துட்டுவான். பாக்குறமா இல்லையா? நேற்று எடுத்த ஸ்கேனை கூட இன்னொரு டாக்டர் ஏத்துக்க மாட்டான். எல்லாமே அவ்வளவு துட்டு தான். அந்த அதிகாரி வந்ததுப்பா இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், நீ புதுசா எல்லாத்தையும் கொண்டு வா.
புதுசா அலைஞ்சி அலைஞ்சி நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்று நிரூபிப்பதிலேயே அவருடைய ஹயாத்து முடிஞ்சிடும், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். இப்படித்தான் அங்கே நடந்து இன்னைக்கு உலகத்துல பல திசை லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அகதிகளா இருக்கிறத கண்கூடா பார்க்கிறோம். கண்கூடா பார்த்தும் கூட நம்பலன்னு சொன்னா இது என்ன சமூகம் அருமையானவர்களே. இப்போதுமா வீடு கட்டுறது, பிரம்மாண்டமா வீடு கட்டுறீங்க, எந்த நம்பிக்கையில கட்டுறீங்கன்னு தெரியல. நல்லா பாதுகாக்கணும். அருமையான சமூகமே, அவ்வளவு பெரிய ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறோம். இன்னைக்கு அதை உலமாக்கள் விளங்கி கொண்ட காரணத்தினாலதான் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல பல வழிகளை பல பாதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி அவர்கள் அவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவித்தான். சரி, இதுல குடியுரிமையை ஒரு கட்டத்துல கிடைச்சிடும், ஒரு கட்டத்துல கிடைச்சிடும். கிடைச்சா என்ன பிரச்சனை? முகாமில் இருந்து அப்பயும் அவர் வெளியே வர முடியாது. கணவனுக்கு குடியுரிமை கிடைச்சா மனைவிக்கு கிடைக்காது, மனைவிக்கு கிடைச்சா கணவனுக்கு கிடைக்காது, ரெண்டு பேருக்கும் கிடைச்சா பிள்ளைங்களுக்கு கிடைக்காது, பிள்ளைங்களுக்கு கிடைச்சா பெற்றோர்களுக்கு கிடைக்காது. எப்படி முகாம் விட்டு வர முடியும்? இதெல்லாம் நடந்த வரலாறு. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால ரோஹிங்கியால நடந்துச்சு. இப்படியானவைகளை இங்க செயல்படுத்துவதற்குத்தான் இப்போதைய மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில அரசுகளும் அதற்கு துணை போகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பயப்பட வேண்டாம் என்ற அறிக்கை டெய்லி வரத்தான் செய்யும். இதை நம்பினீங்க, நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. இதெல்லாம் வரலாற்றில் இப்படித்தான் முஸ்லிம்களை அழிப்பதற்கு நம்ப வைத்து துரோகம் செய்வதுதான். இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் அருமையானவர்களை நாம் இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் முதல்ல அந்த ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய அழிவுக்கு காரணத்தை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார்கள், அவர்களது ஆடம்பர வாழ்க்கை, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. அதான இங்கேயும் நடக்குது. 2-3 பேர் வாழ்றதுக்கு கோடிக்கணக்கில் எதற்கு வீடு? எப்போதாவது வந்து தங்குறதுக்கு கோடிக்கணக்கில் வீடு கட்டுறோமே, இந்த ஆடம்பரத்தை தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. காசு இருக்குது, அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு காலம் வரும், ஒவ்வொரு நாளும் நானும் ஆச்சரியப்படுறேன், என்னுடைய ஹயாத்துல என்னுடைய காலத்துல இப்படி ஒரு இந்தியாவை நான் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படிலாம் நடக்காது இந்தியாவில். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னுடைய காலத்துல இப்படி எல்லாம் வரும் என்று நான் நினைக்கல. நம்முடைய அடுத்த சந்ததிகள், உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிற போது இந்த இந்தியா எப்படி இருக்கும் அருமையானவர்களே. எனவே இப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலமாக்கள் சொன்னார்கள். பர்மிய முஸ்லிம்களுக்கும் உலமாக்கள் சொன்னார்கள், உங்களை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, உஷாராகுங்கள். விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகம் நடக்காதுன்னு சொல்லி எதிரியினுடைய அந்த பலத்தை விளங்காமல் இந்த சமூகம் அழிந்து போன வரலாறு தான் அதிகம் அருமையானவர்கள். எனவே தயவு செய்து முஸ்லிம்கள் உள்ளங்களால் ஒன்றுபடணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதான். யாருக்கு என்ன கொள்கையோ அவரவர் கொள்கையில இருங்க. எல்லாரும் முஸ்லிம்கள், உங்களுக்கு பிடித்தமான அவரவருக்கு போகிற வழியில போங்க. ஆனா இப்போது நமக்கு மத்தியில சண்டை போட்டோம், அழிவு பயங்கரமாக இருக்கும், இதை விட மோசமாகத்தான் இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட மோசமானவர்கள் தான் வருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை தான் இந்த நாட்டை நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. இப்போது நடக்கிற இந்த சூழ்ச்சிகளை அவ்வளவு எளிதான வார்த்தைகளால சொல்லிவிட முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு சூழ்ச்சி. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்க கவனித்தாலே புரியலாம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. எனவே இந்த கடந்த கால வரலாறுகளிலிருந்து நாம படிப்பினை பெறணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும். அருமையானவர்களே, ஒரு சில செய்திகளை நான் சொல்றேன். இந்த காலகட்டத்திலும் நமக்கு ஆறுதலாக சில நிகழ்வுகளை உலகத்துல பார்க்கிறோம். சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய காட்டுத்தீ பரவியது, மிகப்பெரிய காட்டுத்தீ. அப்படி காட்டுத்தீ பரவுச்சுன்னா அதை அணைக்கவே முடியாது. அரசாங்கம் என்னென்னவோ வழிகளை மேற்கொள்ளுது. முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, மலை தொழுகை தொழுதாங்க. அவங்க மலை தொழுகை தொழுத அந்த அடுத்த நொடியில மழை வந்து அந்த காட்டுத்தீ அணைஞ்சிருச்சு. இதற்கு பிறகு அங்குள்ள கிறிஸ்தவர்கள் மனசிலேயே இஸ்லாத்தின் மீதான ஒரு நல்ல எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்றைக்கு நாமும் கூட இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் அல்லாத மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கக்கூடிய சில காரியங்களை நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. நமக்கு ஒரு ஆறுதல் என்ன, ஸ்பெயின் பர்மா மாதிரி இங்க நடக்காது என்பதற்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன, அங்கெல்லாம் முஸ்லிம்கள் அழிக்கப்பட்ட போது யாரும் துணைக்கு வரல. ஆனா இங்க அல்ஹம்துலில்லாஹ் இன்றும் 60% மக்கள் அல்ல, அதை விட கூடுதலாகவே இந்த நாட்டில் உள்ள பல சமூக மக்கள் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம அவங்கள பலப்படுத்தணும். நாம எடுக்கக்கூடிய போராட்டங்களை இது முஸ்லிம்களுக்கான போராட்டமாக்காம இந்தியர்களுக்கான போராட்டம். அதைத்தான் ஓன்லி சொல்றது, இந்த போராட்டத்தை இந்திய போராட்டம் இது என்றுதான் நம்ம மாற்றணும். ஏன்னா இந்த நாட்டுக்கும் நமக்கு அவ்வளவு தொடர்பு இருக்குது. இந்த நாட்டினுடைய மூவர்ண கொடியை உருவாக்கியதே ஒரு முஸ்லிம் தான்.
மூவர்ண கொடியை உருவாக்கியதான ஒரு முஸ்லீம். அப்படி ஒரு தொடர்பு நமக்கு இருக்குது. கதர் ஆடை என்று காந்தி அறிமுகப்படுத்தினாரே, கதர் என்பது எதிலிருந்து வந்தது? லைலத்துல் கதர். கதர்னா புனிதமானது. ஒரு முஸ்லீம் செஞ்சு கொடுத்ததுனால காந்தி வச்சாரு கதர் ஆடைன்னு சொல்லி. அவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. சுதந்திர போராட்டத்தில் அவ்வளவு பங்கெடுத்த ஒரு சமூகம் தான். ஆனா நம்முடைய வரலாறை திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்து இருக்கிறதா இந்த அழிவுக்கான காரணங்கள்ல ஒன்று. எனவே இந்த நாட்டில் உள்ள இன்னும் பல சமூக மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் திசை திருப்பதற்கான முயற்சி அவங்க செய்யறாங்க. அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஸ்பீடுக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு ஸ்பீடா அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கு ஆபத்து கிடையாதுன்னு சொல்லி எல்லா மக்களையும் மாற்றுவதற்கு, மூளை செலவு செய்வதற்கு அவங்க முந்திக்கிட்டாங்க. நாம இன்னும் தூங்கிட்டு உட்கார்ந்தோம், வீட்டை கட்டிக்கிட்டு நாம மறுபடி சாப்பாடு ருசியா சாப்பிட்டுக்கிட்டு விதவிதமான சாப்பாடு போட்டுக்கிட்டு எந்த ஊர்ல இருந்து எந்த சமையலுக்கான கூட்டு வரலாம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், தொடர்ச்சி எரியப்பட்டுருவோம். நான் சாபம்லாம் விடல, வரலாறு நடந்தது நான் சொல்றேன். எனவே இந்த நாட்டில் இருக்கிற மற்ற சமூக மக்களை எவ்வளவு அவங்களை அரவணைத்து இந்த போராட்டங்கள், இந்திய போராட்டம் இது, நாளைக்கு உங்களுக்கும் ஆபத்து தான் என்று அந்த மக்களிடத்துல சொல்லி நாம் அவங்களுக்கு விளங்க வைக்கணும். இவர்கள் கொண்டு வரப்போகிற அந்த சனாதன ஆட்சி என்பது நமக்கு மட்டுமல்ல, இந்து சகோதரர்களுக்கும் எதிரானது, தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு எதிரானது. இதை நாம் அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நான் நம்முடைய ஜாமியா உசூத்துல் ஹசனாவுடைய முதல்வர் ஹதரத் அவர்கள்ட்ட பேசும்போது, இந்த சூழ்நிலைகளை பற்றி பேசும்போது அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. ஒரு பெரியாருடைய கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாம், இப்போது இந்தியாவில் நடக்கிற, காஷ்மீர்ல நடக்கிற பலவிதமான விஷயங்களை பேசிட்டு, இந்த காஷ்மீர் பகுதி முஸ்லிமானதுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்தியாவுக்கு பெரியார்கள் தான் இந்த மக்களை முஸ்லீம் ஆக்குனாங்க. இங்க வாழ் கொண்டு இஸ்லாம் பரவல்ல, ஆட்சியாளர்கள் யாரையும் மிரட்டி முஸ்லீம் ஆக்கல்ல, பல சூஃபி ஞானிகள் பெரியார்கள் வந்தாங்க. அதுல ஒரு பெரியார் தான் காஷ்மீர்ல பண்டிட்டுகள் இருந்தாங்க, வீடு வீடா போய் தாவத்து கொடுத்தாங்க, அவங்கள கொண்டு முஸ்லீம் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த நிலைகள் மாறணும்னு சொன்னா அந்த பெரியவர் செய்ததை போல நீங்க வீடு வீடாக தாவத்து செய்யுங்கள், வீடு வீடா தாவத்து செய்யுங்க. எனவே அந்த தாவத்துடைய பணி ஆரம்பமாகும். இரண்டாவது விஷயம், ரொம்ப கவனத்திற்குரிய விஷயம், இன்றைக்கு உம்மத்து பாங்குடைய துவாவையே மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. பாங்குடைய யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டம் இருந்தது, அதான் சொன்னா பெண்கள் அப்படியே அடங்கி ஒடுங்கி வேலையெல்லாம் நிறுத்திட்டு உட்கார்ந்துருவாங்க, பாங்குக்கு பதில் சொல்லுவாங்க, பாங்கு முடித்ததும் துவா செய்வாங்க. பாங்குடைய துவா ஓதுனா என்ன பலன் கிடைக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை ஷஃபாஅத்து கிடைக்கிறது. பெருமானாருடைய ஷஃபாஅத்துங்கிறது மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயும் நமக்காக அவர்கள் கபர்ல ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்ற சலாம், நம்ம சொல்லக்கூடிய சலவாத் எல்லாம் அவங்களுக்கு எத்தி வைக்கப்படுது. இந்த உம்மத்துடைய எல்லா நிலைகளும் ஹாலாத்துகளும் பெருமானாருக்கு தெரிவிக்கப்படுது. நாம அனுபவிக்கிற இந்த கஷ்டங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்ய வேண்டுமானால் இந்த பாங்குடைய துவாவை நம்ம ஓதணுமா இல்லையா? பாங்குடைய துவாவில் கவனமே கிடையாது. ஒரு பக்கம் பாங்கு சத்தம், இன்னொரு பக்கம் எல்லாம் செல்போன்ல மூழ்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பாங்கு சத்தம் கேட்குது, அங்கே கூடி இருக்கிற மக்கள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நம்ம மறந்து விட்டதுல என்ன, பாங்குடைய துவாவையும் மறந்துட்டோம். அருமையானவர்களை, இனிமேலாவது பாங்கு சொன்னா அதற்கு மரியாதை கொடுங்க. பாங்குடைய சத்தம் கேட்டதும் துவா செய்யுங்க. வாங்க முடிந்ததும் வாங்குக்கு பதில் சொல்லி அந்த துவாவை ஓதி இந்த உம்மத்துடைய இந்த நிலைகள் மாறுவதற்கு அல்லாஹ்விடம் கெஞ்சுங்கள். எனவே தாய்மார்களிடத்திலையும் நோன்பு வைக்கும்படி, இத்திகாஃப் இருக்கும்படி வலியுறுத்துங்கள். இந்த சட்டம் இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வரப்போகிறது. இதற்கு முன்னால் இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு, இவங்க கொண்டு வரப்போகிற NPR என்று சொல்கிற புதிய நடைமுறை கணக்கெடுப்பு என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை விலைக்கு இங்க பேசுவதற்கான அவகாசம் இல்லை. அது வருகிற போது அவர்கள் சில விஷயங்களை கேட்கிறாங்க. இதற்கு முன்னால் அந்த மாதிரி தகவல்களை கேட்டது கிடையாது. சில புதிய தகவல்கள், 10 விதமான சில கேள்விகளை கேட்கிறாங்க. அதை வைத்துதான் அவர்கள் பிரிக்க போறாங்க. யாரு குடியுரிமை யாருக்கு கொடுக்கிறது, இதை முடிவு செய்ய போறது யாருன்னு சொன்னா அவர்களுடைய இந்துத்துவ தலைமை. இவனுக்கு கூட இவனுக்கு கொடுக்காது, எல்லாம் பாதுகாக்கணும் அத்தனைன்னு. இப்ப ஏப்ரல் இருந்து அது ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. நம்மள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை, எந்த பலமும் இல்லை. துவாங்கிற ஒரு ஆயுதம் நம்மள்ட்ட இருக்குது. இப்ப இருந்து நான் சொல்றேன், இது நம்ம கேட்கக்கூடிய துவாக்கல்ல, நம்ம செய்யக்கூடிய துவாக்கல்ல, நம்மளுடைய நோன்புகள்ல, நம்முடைய திலாவத்துகள்ல இந்த சட்டத்தை அவர்களாக விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்ட்ட கெஞ்சுவோம், அல்லாஹ் இந்த சட்ட நடைமுறைக்கு வரக்கூடாது.
எந்த முஸ்லிமும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. எந்த முஸ்லிமுடைய உடைமைக்கும் உயிருக்கும் கற்புக்கும் ஆபத்து வரக்கூடாது. இப்ப இருந்து நீங்க துவா செய்யுங்க. தொழுகைக்கு இன்னும் இவ்வளவு பெரிய ஹாலாத்துகள் கஷ்டங்களை பார்த்த பிறகும் கூட ஐங்கால தொழுகையில பெருசா ஒன்றும் கூட்டம் இல்லை. அருமையானவர்களே, இப்ப ஜமாத்துல் உலமா சார்பாகவும் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசரிலிருந்து இஷா வரை நம்முடைய மேற்கு பள்ளியிலே திக்ர் மஜ்லிஸ், துஆ, உலமாக்களுடைய சிறிய உரைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. திங்கட்கிழமை ஊர் மக்கள் எல்லாரும் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் இறைந்து துஆ செய்யுமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஃபஜ்ருடைய தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனை காலத்துக்கென்று ஒரு துஆ ஓதுவாங்க. அந்த துஆ ஓதும்படியும் ஜமாத்துல் உலமா இப்ப தமிழ்நாடு முழுவதுமே அந்த அறிக்கை விட்டுருக்கிறாங்க. நம்முடைய பள்ளியில கடந்த வாரமே அதை ஆரம்பிச்சிட்டோம். இந்த துஆவுடைய நோக்கமே அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை நீக்கணும். குறைஞ்சது நபி அவங்க 1 மாசம் ஓதுனாங்க. இந்த சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் ஓதணும். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில எல்லா பள்ளிகளையும் நடக்கிற ஜமாத்துல போய் கலந்து கொள்ளுங்க. அந்த ஓதப்படுகிற குனூத்த நாசிலா என்கிற சோதனை கால குனூத்துல உள்ளம் உருகி அல்லாஹ்ட்ட ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய இந்த துஆக்கள் எதிரிகளுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அருமையானவர்களே, அவ்வளவு கவலையான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கவலையை தயவு செய்து உள்வாங்கி இனிமேலும் நம்முடைய காலங்கள் அரட்டையிலும் பொழுதுபோக்கிலும் இதுவரைக்கும் கழித்த அந்த மேம்போக்கான வாழ்க்கையிலும் கலிமையானால் வரப்போகிற ஆபத்தை தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒருவனை தவிர நமக்கு எந்த புகலிடமும் இல்லை. ஹதீஸிலே வருவது போல லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா இலைக்க, அல்லாஹ் உன்னை என்று எங்கும் தப்பித்து ஓட முடியாது. உன்னை தவிர யாரிடமும் புகலிடமும் தேட முடியாது. உன்னிடத்துல சரணடைகிறோம், நீதான் எங்களுக்கு புகலிடம், நீதான் எங்களை காப்பாற்றுபவன். நாம் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோமே தவிர வேறு எதற்கும் கூப்பிடல. வாங்க இந்த ஆட்சியாளர்களை எதிர்க்கலாம், அதுக்கெல்லாம் நம்ம கூப்பிடல. இந்த நிலைகளை சொல்லி உள்ளத்தால் நாம் தௌபா செய்து அல்லாஹ்ட்ட கெஞ்சுகிற போது அல்லாஹ் இந்த நிலைகளை மாற்றுவான். எல்லாம் அல்லாஹ் நாட்டை சூழ்ந்திருக்கிற இந்த ஆபத்திலிருந்து நாட்டை காப்பாற்றி ஒன்று அல்லாஹ் எதிரிகளுக்கும் நேர்வழி காட்ட வேண்டும், அல்லது அவர்களிடையே பிரச்சனைகளை கருத்து மோதல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலேயே அல்லாஹ் அடிதடிகளை சண்டை ஏற்படுத்துவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சென்னை அரும்பாக்கம் ஜெய்நகரில் மதரசத்து நூர் என்ற ஒரு ஹிஃப்து மதரசா, 40 யத்தீமான மாணவர்கள் அங்கே ஹிஃப்து பாடப்பிரிவில் குர்ஆனை மரணம் செய்து வருகிறார்கள். அதற்கு தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நகர ஜமாத்துல் உலமா சார்பாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னதுதான், நாளையிலிருந்து ஃபஜ்ர் தொழுகையிலே எல்லா பள்ளிகளிலும் சோதனை கால துஆ ஃபஜ்ருடைய 2வது ரக்காத்துல ஓதுறது. பெண்களையும் ஓத சொல்லுங்கள். நாம் நம்முடைய வாட்ஸ்அப் தளத்திலையும் அந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறோம். பெண்களையும் தனியாக அவங்க தொழும்போது ஓத சொல்லுங்க. ஜமாத் விடுபட்டவர்கள் தனியாக தொழுதால் அவர்களும் 2வது ரக்காத்துல ருக்கூலிருந்து எழுந்த பிறகு இந்த துஆ வந்து ஓதலாம். 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் பெரிய பள்ளியில் ஒன்று கூடி அசலிருந்து இஷா வரை குர்ஆன் பாதுகாப்புக்கான திக்ர்கள் ஓதி துஆ செய்யப்படும். அதிலேயும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருகிற 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரு நஃபிலான நோன்பு நோற்று துஆ செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் மட்டுமல்ல, இது எல்லோரும் வைப்பதற்காக வைக்கப்பட்ட கோரிக்கை. உங்களுடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லுங்க, யாருக்கு எவ்வளவு அதிக நோன்பு முடியுமோ. பள்ளிகள் ஆண்கள் இஅ்திகாஃபுக்கும் தயாராகுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த அமல்களால அல்லாஹ் விரைவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு செய்வோம். ஒவ்வொரு வாரமும் சொல்றேன், ஜும்மாவுடைய நாள் அசருக்கு பிறகு துஆ கபூல் ஆகிற நாள். ஒரு சின்ன ஜமாத்தாவது பள்ளியில வந்து உட்கார்ந்து இஅ்திகாஃபுடைய நியத்துல ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்து தெரிஞ்ச திக்ர்கள் தெரிஞ்ச ஸலவாத்துகளை ஓதி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோம்னா அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லாம் உள்ள அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.